நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போது என்னென்னா பிளாட்டிஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 பிளாட்டிஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா பரதமஹால் பிளாட்டிஸ், இன்னொன்று கோயம்புத்தூர் பிளாட்டிஸ், அனதர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் சிக்லர் பிளாட்டிஸ்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரை பிளாட்டிஸ் சொல்லிட்டு 4 பிளாட்டிஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பிளாட்டிஸஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லொக்கேஷன்ஸில் வெஸ்ட்லேருந்து ஈஸ்டர்ன் வரைக்கும், இல்லை ஈஸ்ட்லேருந்து வெஸ்டர்ன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதான். இது ஒன் ஆஃப் த என்ன ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டேங்க்லர் ஷேப்ஸில் இருக்கும். ரிட்டன் டேம்ஸ் தான் தெரியும், ரிட்டன் டேம்ல ஷேப்ஸ் தான் இது இருக்கும். சரிங்களா? இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு வெஸ்ட்லேருந்து ஈஸ்டர்ன் வரைக்கும் லொக்கேட்டடாக இருக்கும். இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் இது இருக்கும். சரிங்களா? இதோட எவ்வளோ ஏரியாஸ் கவர் ஆகுதுன்னா 60,000 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாஸ் இதில் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளாட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரதமஹால்ஸ். சரிங்களா? இந்த பரதமஹால் சொல்லக்கூடியது என்ன பிளாட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தென் இதில் என்ன இருக்குது பரதமஹாலில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட். சரிங்களா? இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ரேஞ்சஸ் பார்க்கும்போது 350 to 710 வரைக்கும் இருக்குது. இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு? தமிழ்நாட்டில் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. சரிங்களா? இது நம்ம என்ன சுச்சுவேட்டட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பிளாட்டிஸ் சுச்சுவேட்டடை நம்ம சொல்கிறோம். இது என்ன ஹைட்டில் இருக்குது, இது எந்த சைட்டில் இருக்குது, இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தென் அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி அண்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸில் இந்த பரதமஹால் பிளாட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துடுது, இந்த ரீஜன்ஸில் வருது. சரிங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிளாட்டிஸ் பிட்வீன்ஸ் எதுலேருந்து இது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் வந்துருது. இதனுடைய ஹைட் அப்படிங்கிறது 150 to 450 மீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய ஹைட் இருக்குது. இது என்னென்ன ரீஜன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ் இது எல்லாமே வந்துடுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பிளாட்டிஸ்லேருந்து என்ன செப்பரேட் ஆகுது அப்படின்னா மோயவார் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒன்று மட்டும் செப்பரேட் ஆகுது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்க போது சிக்லர் பிளாட்டிஸஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்துருதுன்னா ரிவர்ஸ் பவானி, நோவால், அமராவதி, அடுத்தது ஆர்கனைட், இது எல்லாமே எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் என்ன உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அதுலேருந்து நம்ம சிக்லர் பிளாட்டிஸஸில் பார்க்குறோம். இது என்ன ரீஜன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் ரீஜன்ஸில் வந்துடுது. அடுத்து மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை அப்படிங்கிறது வந்து மதுரை பிளாட்டிஸ் அப்படிங்கிறது மதுரை டிஸ்ட்ரிக்ஸில் தான் வரும். மதுரை பிளாட்டிஸில் தான் வரும். இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகையும் தாமிரபரணியும் இங்கே லொக்கேட்டட் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து பிளாட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பிளைன்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்ஸ்லாண்ட்டு, இன்னொன்று ஹோஸ்டல்ஸ். இன்ஸ்டல்னு அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு சமவெளின்னு சொல்லலாம், ஹோஸ்டல்னு சொன்னால் கடற்கரை சமவெளின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் நம்ம பிரிக்கிறோம். இன்ஸ்டான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வருது, ட்ரைன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு, பொன்னையாறு, காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடுறோம். சரிங்களா? அடுத்த காவேரி பிளைன்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஃபெர்டைல் பிளைன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். நம்ம ஸ்டேட்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவேரியை தான் நம்ம சொல்லலாம். காவேரி பிளைன்ஸஸை பொறுத்த வரைக்கும் காவேரி பிளைன்ஸஸ் எங்கே ஃபவுண்டஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம். சரிங்களா? ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் அண்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸ் இது வரைக்குமே என்ன ஆகிடுதுன்னா இந்த காவேரி ஆறு வந்துடுது. சரிங்களா? இதுலேருந்து போய் பே ஆஃப் பெங்காலில் அது என்ன ஆகிடுதுன்னா ஜாயிண்ட் ஆகிடுது. தென் ஹோஸ்டல்ஸ் பிளைன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கார்மண்டல்ஸ் அண்ட் சோழமண்டலம் அப்படின்னு சொல்லலாம், லேண்ட் சோழல்ஸ் வரைக்குமே வருது அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஈஸ்டர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்லலாம். தென் அடுத்து இதுவும் எங்கே எழுதுனா ஈஸ்டர்ன் ட்ரைன்ஸில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு என்ன ஆகிடுதுன்னா இந்த ஹோஸ்டல் ட்ரைன்ஸில் சேர்ந்துடுது. கிட்டத்தட்ட மோர் தென் 80 கிலோமீட்டர்ஸ் வித் சம் பிளேசஸ். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறான், கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துடுது அப்படின்னு சொல்கிறான். தென் அடுத்தது நம்ம இதில் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா தி சாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மணல் குன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சாண்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம்டு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வருது. இதை தான் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரி அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், டெரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? இதை வந்து ஹோஸ்டல் பிளைன்ஸு. தென் காவேரி பிளைன்ஸஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவில் வருது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுமாதிரி ஹோஸ்டல் பிளைன்ஸஸ் எந்த ஏரியாவில் வருது, இது எங்கே போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பீச்சுன்னு சொன்னால் நமக்கு உடனே சென்னை மெரினா ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரமண்டல் ஹோஸ்டல்ஸ் தான் பே ஆஃப் பெங்காலில் போய் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ இங்கே நிறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறான். ஃபஸ்ட்டு கோல்டன் சாண்ட் ஆஃப் த தமிழ்நாடு இருக்கக்கூடிய கோல்டன் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா என்ன இருக்குன்னா கடற்கரை ஓரமாக நீ பார்க்கும்போது 2 விதமான பிளைன்ஸஸ் இருக்கும், கிரவுசஸ் இருக்கும். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பனைமரம் இருக்கும், இன்னொன்று சவுக்கு இருக்கும், அதான் கேஷுரைன்ஸ், இன்னொன்று ஸ்கெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கும். சரிங்களா? தென் இதை ஃபாலோஸ் பண்ணி பார்க்கும்போது சென்னையில் வந்து 2 பீச்சஸ் இருக்குது. ஒன்று மெரினா இருக்குது,
ஒன்று என்ன இருக்குது, மெரினா இருக்குது, இன்னொன்று எலிகாட் அப்படிங்கிற 2 பீச்சஸ்ஸு சென்னையிலையும். தென் அடுத்தது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவளம் பீச்சையும் சொல்லலாம். தென் அடுத்து கடலூர் இருக்கக்கூடிய சில்வர் பீச்சஸையும் சொல்லலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபேமஸான பீச்சஸ் ஆஃப் இன் தமிழ்நாடு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் அப்படிங்கிற சொல்லக்கூடியது வந்து எதெல்லாம் வருது அப்படின்னா ரிவர்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு த லைஃப் டைம்ஸ். இந்த ரிவர்ஸ் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ்லாம் தான். ரிவைஸ் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் காவேரி, பாலாறு, பொன்னையாறு, வைகை அண்டு தாமிரபரணி வந்துடுது. இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி. இந்த தாமிரபரணி மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் பேனலாக இருக்கும், எக்ஸப்டட். ஏன்னா இது வந்து எப்போதுமே வற்றாத நதியாக இருக்கக்கூடியது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி சொல்லலாம். இப்போ இது எப்படி வந்து ஆர்கனைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு அண்டு ஃபாலோ ஆஃப் த டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் அண்ட் த ட்ரைன் த பே ஆஃப் பெங்கால். வெஸ்டர்னில் ஃபார்ம் ஆகி ஈஸ்டர்ன்ஸில் போய் என்ன போய்டுதுன்னா பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு ஜாயின்ட் ஆகிடுது இந்த ரிவர்லாம். சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தமிழ்நாடுக்கு லைஃப் டைமே இந்த ரிவர் தான். சரிங்களா. தென் அடுத்தது இதில் தாமிரபரணி அப்படிங்கிறது மட்டும் நான் பேனலியல் எக்ஸப்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது எப்போதுமே வற்றாது. இதை பொறுத்த வரைக்கும் 2 போத் ஆஃப் த ரைன்ஸ் வருது, மூன்சூன்ஸ் வருது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டும் வருது, நார்த் ஈஸ்ட்டும் வருது. என்னென்ன மூன்சூன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட்டும் வந்துடுது. அப்படிங்கிறனால சவுத் வெஸ்ட்டு, நார்த்து ஈஸ்ட்டு இது மூன்சன்ஸ் வர்றதுனால இந்த தாமிரபரணி எப்போதுமே என்ன இருக்குன்னா பெனிஸ்குலர் எப்போதுமே வற்றாத நதியாக இருக்கக்கூடியதான் தாமிரபரணி அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி. இந்த ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்க போகிறோம். காவேரி, பாலாறு, பொன்னையாறு இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த காவேரி, பாலாறு, பொன்னையாறு இதனுடைய எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே எந்தெந்த மூணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி, பாலாறு, பொன்னையாறு மூணுமே எங்கன்னா கர்நாடகாவில் தான் அதனுடைய ஸ்டேட். கர்நாடகாவில் எந்த இதில் ஆர்கனைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணுமே எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இந்த மூணுமே எந்த ஏரியா வந்துடுது, கர்நாடகாவில் வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா காவேரி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னது காவேரி. இது எங்கே ஆர்கனைட் ஆகுதுன்னா தலக்காவேரி சொல்லக்கூடிய பர்மகிரிஸ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூர்க் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா இன் த வெஸ்டர்ன் காட்ஸில் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ஸில் குருக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மகிரி ஹில்ஸில் தான் இந்த தலக்காவேரி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த காவேரி அப்படிங்கிற ஒன்று ஆர்கனைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். தென் இது எந்த டிஸ்ட்ரிக்ஸு, என்ன ஊர், எந்த இடத்துல அப்படிங்கிறது, எந்த ஹில்ஸில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த்து கிட்டத்தட்ட 505 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் 505 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய லென்த் இருக்கும். தென் இதனுடைய ஃபால்ஸ் பார்க்கும்போது 416 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் கோர்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கே 416 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கோர்சஸ் ஆஃப் ஃபால்ஸ் தமிழ்நாட்டுக்கே வந்துடுது. தென் அடுத்தது பவுண்டரிஸ் பார்க்கும்போது இதனுடைய பிட்வீன்ஸு கர்நாடகா அண்டு தமிழ்நாடு. இதனுடைய எல்லைகள் எங்கேருந்து வருது, கர்நாடகாவும் தமிழ்நாடும். என்ன டிஸ்டன்ஸில் வந்துடுது தமிழ்நாடுக்குன்னா 64 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துடுது. இங்கே இருக்கக்கூடியது என்னென்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுது. மேட்டூர் டேமை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ரிசர்வர் அப்படி சொல்லுவோம். நம்ம ஸ்டான்லி ரிசர்வியர் அப்படின்னு சொல்லுவோம். எதை மேட்டூர் டேமை நம்ம சொல்லுவோம் ஸ்டான்லி ரிசர்வர் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. சரிங்களா. இப்போ இதனுடைய ட்ரைபலிட்டிஸ் சொல்லக்கூடிய இதனுடைய துணை ஆறுகள்லாம் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பவானி ஜாயிண்ட் ஆகுது காவேரியில். அது எங்கே வந்துடுதுன்னா ரைட் பேங்க் த அபவுட் த 45 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த மேட்டூர் ரிசர்வ்ஸில் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து நமக்கு பவானி ஜாயிண்ட் ஆகிடுது. தென் அடுத்தது வந்து என்ன ஜாயிண்ட் ஆகுதுன்னா தேர் ஆஃப்டர் அதுக்கப்புறமா வரக்கூடியது வந்து எந்த ஆறு வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் 2 more ட்ரைபல்ஸஸ் வருது. 2 துணை ஆறுகள் வருது. ஒன்று நோய்வால், இன்னொன்று அமராவதி வருது. சரிங்களா. இது ரெண்டும் நமக்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அதுவும் வந்து ரைட்டில் வந்து திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து என்ன ஆகிடுதுன்னா நமக்கு ஜாயிண்ட் ஆகிடுது. சரிங்களா. ட்ரைபல்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ட்ரைபல்ஸஸ்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேர் இஸ் கால்டு ஆஸ் அகன்ற காவேரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா. காவேரியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது, எப்படிலாம் வருதுங்கிறோம். அடுத்து காவேரியை பொறுத்த வரைக்கும் தென் 2 பிரான்ச்சஸாக வந்துடும். காவேரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றா வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பார்ட்டஸஸ் ஆகுது. அதில் கார்ரோன் அடுத்து வந்து கொள்ளிடம் அப்படி சொல்லி 2 ரிவராக நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் அது 2 பிரான்ச்சஸஸ் வந்துடுது. அதை பொறுத்த வரைக்கும் சவுத் பிரான்ச்சஸ் ரிமைன்ஸை காவேரி. சவுத்தில் வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அது காவேரி ஃபுல்லாக எங்கே வந்துடுது அப்படின்னா டெல்டா தான் பேஸ் பண்ணி வந்துடுது. காவேரி அப்படி சொன்னாலே டெல்டா ஏரியாஸை நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே பார்த்தோம்ல தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, நாகப்பட்டினம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே நமக்கு டெல்டா ஏரியாஸில்
வந்துடும். ஆஃப்டர் த ஃபாலோயிங்ஸ் 16 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 பிரான்ச்சஸ் ஜாயின் எகெயின். மறுபடியும் வந்து எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது, திருச்சியில் வந்து பிரியுது, திருச்சியில் எங்கே வந்து திரும்பி ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஐஸ்லாண்டில் வந்து என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போது கிராண்ட் இங்கே என்ன ஆகுதுன்னா 2 அணைக்கட்டு வந்துடுது. ஒன்று திருச்சியில் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டு என்ன கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தென் கல்லணை அப்படிங்கிற அந்த ரிவர் நமக்கு அணைக்கட்டு அப்படிங்கிறது நமக்கு அங்கே இருக்குது. சரிங்களா. இதுலேருந்து ஃபார்ம்ஸஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா டெல்டா பொறுத்த வரைக்கும் கோல்டன் சவுத்தன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பே ஆஃப் பெங்கால் கடலூர் சவுத்தில் இருக்கக்கூடிய கடலூரில் போயிட்டு என்ன ஆகிடுதுன்னு பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இது கோல்டன் சவுத்தன் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. ஓகேங்களா. இதுதான் வந்து காவேரி. அங்கே நம்ம பார்க்க வரது ரொம்ப பிஎஸ் என்னென்னா கல்லணை அப்படிங்கிற நம்ம ஒரு பில்ட் ஆஃப் காவேரி. அங்கே தான் அணைக்கட்டு அப்படிங்கிற ஃபேமஸான ஒன்று, அதுதான் வந்து கல்லணை. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலாறு. பாலாறு அப்படிங்கிறது எங்கே வருதுன்னா பியாண்ட் தலக்கா வில்லேஜ் ஆஃப் த கோலார் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் கர்நாடகா. இதான் சொல்லிட்டேன். 3மே கர்நாடகாவில் இருக்குது தான். கர்நாடகா டிஸ்ட்ரிக்ஸில் கர்நாடகாவில் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் எந்த வில்லேஜஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். எதெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா பொன்னாறு, பாலாறு, காவேரி இது எல்லாமே கர்நாடகா ஸ்டேட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறதா சொல்லியிருக்கோம். கூர்க். சரிங்களா. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கூர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் டிஸ்ட்ரிக்ஸில் தான் இந்த பாலாறு ஆர்கனைட் ஆகுது. பாலாறு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17,871 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் வந்துடுது. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ தமிழ்நாட்டு கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட 57% அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருது. சரிங்களா. பட் அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பொன்னை, கவுண்டன் நதி, அடுத்தது மேட்டாள், செட்டியார், கிளியார் இது எல்லாமே மேஜர் ட்ரைபல்ஸ். இதனுடைய துணையாறுகள் நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ பர்சன்டேஜஸ் கிடைக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, இதனுடைய ட்ரைபல்ஸ் எதெல்லாம் துணையாறுகளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எகெயின் நம்ம பார்க்கும்போது பாலாறில் என்னென்னலாம் நமக்கு துணையாறு வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி, கவுண்டின்யா நதி, அடுத்தது மட்லாறு, செய்யாறு, கிளியாறு இது எல்லாமே நமக்கு ட்ரைபல்ஸஸாக கிடைக்கக்கூடியது. இதனுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 348 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய லென்த் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. அப்போ இதோடைய அவுட் ஆஃப் ஆகும்போது ஃபால்ஸ் வந்து 222 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதுக்கு ஃபால்ஸ் நமக்கு தமிழ்நாடு வரைக்கும் கிடச்சிது. இது என்ன டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் அண்டு காஞ்சிபுரம் பே ஆஃப் பெங்கால். எங்கன்னா கவுலட்டிஸ் பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு இது ஜாயிண்ட் ஆகிடுது. சரிங்களா. இது எங்கே கிடைக்குது அப்படிங்கிறதையும் எந்த ஏரியாவில் கிடைக்குது, என்னென்ன இதனுடைய ட்ரைபல்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்தெந்த ஆறுக்கு எந்தெந்த ட்ரைபல்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ட்ரைபட்ரிஸ் துணையாறுகள் எது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னையார். இதை 2 விதமாக நம்ம சொல்லலாம். இது பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து கர்நாடகாவில் தான் சொல்லியிருக்கேன். இது எங்கே ஸ்லோப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த நந்தி துர்கா ஹில்ஸ்லேருந்து நமக்கு ஸ்லோப் ஆகுது. இது எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் அதுனா 16,019 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் நமக்கு கிடைச்சிது. என்ன நியர் வரைக்கும் நமக்கு கிடைக்கிற நியர்லி நமக்கு கிட்டத்தட்ட 77 வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடச்சிருது. 77% நமக்கு தமிழ்நாட்டில் கிடச்சிருது. இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேங்களா. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இது எல்லாமே நமக்கு கிடச்சிருது. இங்கே என்ன 2 பிரான்ச்சஸ் ஆகுதுன்னா கலிடம்ஸ், பொன்னையார் அப்படின்னு சொல்ல கிடச்சிருது. இந்த பொன்னையார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரிட்டிஷ் ஏரியாஸ், அதாவது பாண்டிச்சேரிக்கு போயிடுது. சரிங்களா. தென் கடிடம்ஸ் அப்படின்னு அது சொல்லக்கூடியது என்ன ஆகுதுன்னா பே ஆஃப் கடலூரில் நமக்கு கிடச்சிருது. தென் அடுத்தது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னையார், மக்கரத்திநாதன், அடுத்தது இதில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், அதாவது சின்னையாறு, மருதந்தனை, வெண்ணியார், அடுத்தது பரம்பர், அது மாதிரி இது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய துணை நதிகளாக நமக்கு கிடச்சிருது. எங்கே நான் ரிப்பீட் பண்ணுறேன். தென் கொடியலம், பொன்னையாறு அப்படி சொல்லக்கூடியது. கொடியலம் அப்படிங்கிறது கடலூருக்கு வந்துடுது, திருக்கோளூர் அணைக்கட்டுக்கு வந்து பிரிஞ்சிருது. இதை பொறுத்த வரைக்கும் தென் அடுத்தது பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பொன்னையாறு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் அது ஜாயிண்ட் ஆகிடுது. இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நதிகள் இதனுடைய துணைகள் நதிகள்னா சின்னாறு, மார்கெண்ட நதி, தென் அடுத்தது வாணியாறு, பாம்பன் இது எல்லாமே நமக்கு இங்கே கிடச்சிருது. ஓகேங்களா. இதுதான் நமக்கு தென்னாறு அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிந்து ரீஜன்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. இதில் 2 விதமான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. எப்பப்போலாம் நம்ம கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா பொன்னையாரை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரியில் நம்ம கொண்டாடுறதுனால இது ரொம்ப கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா ஹெவி ரெயின்ஸில் மழை வரும். அப்போ நம்ம ஜனவரி, பிப்ரவரியில் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. தென் அடுத்தது வைகை பொறுத்த வரைக்கும் வைகை ரிவர்சஸ் வந்து அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்
ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸை வரசநாடு ஹில்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு வரசநாடு வரைக்குமே என்ன ஆகுதுன்னா வைகை ஹில்ஸ் வந்துடுது. வைகை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது மதுரையாக இருக்கணும். இதனுடைய ஸ்கொயர் ஃபீட்ஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் அதில் தான் இது என்ன ஆகுதுன்னா ஃப்ளோஸ் ஆகுது. இதோட லென்த் வந்து 258 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துடுது. தென் அடுத்து ராம்நாட் பிக் டேங்க் ஆஃப் த ஸ்மால் டேங்க்ஸ், சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க்லேருந்து சின்ன டேங்க் வரைக்குமே அது ஃபாலோ ஆகுது. சர்ப்ளஸ் வாட்டர்ஸ் ஃப்ரம் த டேங்க்ஸ் ஃபைனலி டிஸ்சார்ஜ்டு இன்டு த பிளான்ஸ்டைன்ஸ் நியர் ராமநாதபுரம். சரிங்களா, அதிகமாக இருக்கக்கூடிய உபரியான நீர்களை தான் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா திறந்து விடுறாங்க அப்படிங்கிறது தான் வைகை. வைகைங்கிறது எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஏரியா? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். அடுத்தது தாமிரபரணி. தாமிரபரணி பற்றி சொல்லிட்டேன் ஏற்கனவே. தாமிரபரணி அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து நேம் வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர்லேருந்து வந்தது தான் வந்து தாமிரபரணி அப்படிங்கிறவுடைய நேம். வருணைஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் வாட்டர் ஆஃப் த ரிவர்ஸ் கீஸ் ஆஃப் த காப்பர் அப்பரைன்ஸ் ஃப்ரென்சஸ் ஆஃப் டிஸ்கவர் சரண்டர்ஸ் ரெட் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சஸ்பெண்டட் ரெட் சாயில்ஸ். இங்கே நதி தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா இந்த ரெட் சாயில்ஸ் ஓரளவுக்கு செம்மண் கலரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதிகை ஹில்ஸில் தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஆர்கினேட் ஆகுது அப்படி சொல்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது என்னென்ன தாலுகாஸில் வந்துடுது அப்படின்னா பாபநாசம் சேர்ந்த பாபநாசில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திர தாலுக்கு வரைக்குமே இது என்ன ஆகிடுதுன்னா ஆர்கனைட் ஆகிடுது. சரிங்களா, அடுத்து இதில் என்ன ஸ்டேஜஸ் அசோசியேட்டட் ஆகுதுன்னா அகசியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் த்ரூ எந்தெந்த வழியாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஃபைனலாக நமக்கு பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு இது என்ன ஆகிடுதுன்னா கலந்துருது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸு இல்லைன்னா பொன்னைகால், அடுத்தது கரையார், சேயார், மணிமுத்தூர், கண்டிமன்ஸ், அடுத்தது பொச்சா, செட்டியாஸ் அப்படிங்கிற ஏரியாலாம் போய் என்ன ஆகிடுதுன்னா ஜாயிண்ட் ஆகிடுது. சரிங்களா, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அண்டு ராம் நதி